எத்தனை சிங்கம் வந்தாலும் சரி, எத்தனை புலி வந்தாலும் சரி, எத்தனை சிறுத்தை வந்தாலும் சரி, டைனோசரை தொட முடியுமா? சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் பேரை கேட்டோடனே சும்மா அதிருதில்ல. அன்றும் இன்றும் என்றும் காட் ஆஃப் கிரிக்கெட்னா அது சச்சின் மட்டும்தான். கிரிக்கெட்டை பார்த்து சச்சின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜென்ரேஷன் இல்லடா, சச்சினை பார்த்து தான் கிரிக்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜென்ரேஷன் நாங்க. கிரிக்கெட் ஒரு மதமா இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரே கடவுள் சச்சின் தான். இதை நான் சொல்லல, ஸ்டாட்ஸ் தான் சொல்லுது. இன்டர்நேஷனல்ஸ்ல மட்டும் 34,357 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. பக்கத்துல ஒரு பய கிடையாது. 1989ல இருந்து சச்சின் ரிட்டையர் ஆகிற டைம் வரைக்குமே மொத்த இந்தியன் டீமுமே அவரை நம்பி தான் இருந்துச்சு. சச்சினை இவ்வளோ பிடிக்கிறதுக்கு அவரோட நம்பர்ஸ் மட்டுமே ஒரு காரணமா அப்படின்னு கேட்டா அது மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. சச்சின் மாதிரி ஸ்ட்ரெயிட் டிரைவ் கவர் டிரைவ் ஆடுறதுக்கு இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே ஆள் இல்லைன்னு தான் சொல்லணும். இட்ஸ் அ போயட்ரி. So natural, so elegant. 2003-2004ல பிரைம் ஆஸ்திரேலியா கூட ஒரு சீரீஸ் ஒன்று நடக்குது. அதில் ஆஸ்திரேலியன் டீம் சச்சின்காகவே ஒரு டாக்டிக்கலா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெவலப் பண்ணி அவரோட ஸ்ட்ரெங்தான ஸ்ட்ரெயிட் டிரைவ் கவர் டிரைவை டார்கெட் பண்ணி போலிங் பண்றாங்க. இதுக்கு காரணமாக சச்சினுமே ஒரு 4-5 இன்னிங்ஸ்க்கு ரொம்பவே லோவான ஸ்கோர்ஸ்க்கு அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப யோசிக்கிறாரு, அனலைஸ் பண்றாரு. அனலைஸ் பண்றப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அதாவது இந்த ஆஸ்திரேலியன் டீம் நம்மளோட நேச்சுரல் ஷாட்டான ஸ்ட்ரெயிட் டிரைவ் கவர் டிரைவை டார்கெட் பண்ணி ஒரு ட்ராப் செட் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ வாங்கடா அப்படின்னு சொல்லி ஆடின மேட்ச் தான் அந்த சிட்னி டெஸ்ட் மேட்ச். அந்த டெஸ்ட் மேட்ச்ல ஆஃப் செஞ்சுரி இல்ல செஞ்சுரி இல்ல டபுள் செஞ்சுரி அடிக்கிறாரு. டோட்டலா 241 ரன் சச்சின் ஸ்கோர் பண்றாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல ஒரு ஷாட் கூட அவர் ஸ்ட்ரெயிட் டிரைவோ கவர் டிரைவோ ஆடவே இல்லை. அந்த லெவல் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கனால தான் நம்ம அவரை காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்றோம். அவர் நினைச்சிருந்தா ஓகே நம்ம 50 அடிச்சாச்சு, பால் இஸ் கமிங் ஆன் நைஸ்லி டு த பேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி டிரைவ் ஷாட்ஸ்க்கு போயிருந்திருக்கலாம். பட் ஆனா ஹீ சூஸ் கண்ட்ரோல் ஓவர் கம்ஃபர்ட் ஜோன். அந்த இடத்துல இருந்து அவர் ஸ்டெப் அவுட் பண்ணி நான் நிக்கிறேன்டா அப்படின்ட்டு அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லா நின்னாரு. இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு வீக் ஸ்பாட்ஸ் இருக்கும். கேம்னு மட்டும் இல்ல, ஜெனரலா சொல்றேன். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை அந்த இமீடியட் பிளஷர்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அதை சச்சின் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா there is no stopping us. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே சச்சின் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.